Luxurious. இது நம்ம ஃபேமிலி. அரங்கத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள் அதே மாதிரி வெளியில இருந்து இணையதளம் மூலமாக விருந்தினர்கள்ட்ட கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளோட அவங்களை நம்ம சந்திக்க போறோம். ஜெகத் கஸ்பர் சார், உங்களுக்கான கேள்வி திரு மதன் அப்படிங்கிறவரை அனுப்பியிருக்கிறாரு. ஆட்சியில் இருந்தபடி திராவிட மாடல் பெண்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்க, ஆனா அரசியல் கட்சிக்குள்ள போதுமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்காங்களா? மிகச்சரியான கேள்வி, மிகச்சரியான. நம்ம தொடக்கத்தில் சொன்னீங்களா, ஒரு மாற்றம் என்பது அறிவு சார்ந்த உரையாடல்கள், சிந்தனைகள், தர்க்கங்கள் ஊடாக நடப்பது ஒரு திசை. அரசியல் சட்டம் சார்ந்து அதிகாரம் சார்ந்து கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள் இது இரண்டு. மூன்றாவது, பண்பாட்டு ரீதியாகவும் நீங்கள் சமூக ரீதியாகவும் என்னென்ன முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பது இது மூன்றாவது. முதல் இரண்டு களத்திலும் உண்மையிலேயே நிறைய செய்திருக்காங்க. நம்ம இவ்வளவு நேரம் விவாதித்ததோ அல்லது நான் எடுத்து வைத்த கருத்துக்களோ அறிவு தர்க்கங்கள், உரையாடல்கள், மோதல்களும் சில நேரங்களில் ஒரு உரையாடல் தான் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் வந்ததும் சரி, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னெடுக்கப்பட்ட சட்டங்கள் நிறைய. ஆனால் பண்பாட்டு ரீதியாக கற்றுக் கொடுத்தல், அந்த கற்றுக் கொடுத்தலை அடிநிலைக்கு கொண்டு செல்வது, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு செல்வது, வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது என்று பார்க்கின்ற பொழுது இந்த கட்சிகளில் எல்லா கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஏன் திராவிடர் கழகமாகவே இருக்கட்டும், பெண்களுக்கு உரிய இடம் தரப்பட்டு இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரையில் அவருடைய கேள்விக்கு சொல்வேன், தரப்படவில்லை. உண்மையிலே அந்த இடத்திற்கு அவர்கள் வரவில்லை. அந்த திசையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன். ஓகே, ஜி சேகர் சார், உங்களுக்கான கேள்வி. இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் மூலமா பெண்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறாங்க. இதை விட ஒரு அரசு என்ன செய்ய முடியும் அப்படின்னு மோகன் கேட்டிருக்கிறார். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொடுக்கலன்னு சொல்லலை, கொடுத்துருக்கீங்க. எங்கேருந்து கொடுத்தீங்க? அரசாங்கமே நடத்துகிற டாஸ்மாகோட விலையை ஏற்றி டாஸ்மாகை கொடுத்து தான் கொடுத்துருக்கீங்க. யாருக்கு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கும்போது கூட பெண்கள் உரிமை தொகையாக இருக்கட்டும், பெண்களுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு கொடுக்குறீங்க. அந்த குறிப்பிட்ட சாரர் எங்கே இருக்காங்க? வாழ்வாதாரத்தில் கீழே இருக்காங்க. ஆனால் அந்த வாழ்வாதாரத்தில் கீழே இருக்கிறவன்ட்டேருந்து இன்டைரக்டாக அந்த ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வாங்கிறீங்க. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரிப்போர்ட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தருக்கு பெண்கள் உதவித்தொகை, குடும்ப மூதாதையர் பென்ஷன், எஜுகேஷன், இது எல்லாத்தையும் போட்டா 2900 ரூபாய் ஆவரேஜா ஒரு மந்த் வரும். அந்த வீட்டில் ஒரே ஒரு தந்தை குடிச்சு விட்டார்னா 5400 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இவ்வளவுதான். 5400 ரூபாய் கவர்மெண்ட் அவங்க நடத்துற டாஸ்மாக் கடையில வாங்கிட்டு 2960 ரூபாய் கொடுத்தா நான் ஒரு ஆலோசகரா என்ன சொல்வேன்னா, இந்த அரசாங்கம் அந்த குடும்பத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆண்டாள் பிரதேசன், உங்களுக்கான கேள்வி. ஜல்ஜீவன், கேஸ் விலை குறைப்பு, வீடு கட்டி கொடுக்கறது மாதிரியான திட்டங்கள்ல அதிகம் பயனடைகிறது பெண்கள் தான். ஆனா ஹத்ராஸ் மாதிரியான ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பாஜகவுக்கு எதிராக பொதுமைப்படுத்த முடியுமா? ஏதோ ஒரு சம்பவம் பெண்களுக்கு எதிராக நடக்குது அப்படிங்கறத நீங்க பாஜகவுக்கு எதிராக பொதுமைப்படுத்த முடியுமான்னு ராமகிருஷ்ணன் கேட்டார். இல்ல ஒரு சம்பவம் இல்லையே, தொடர்ந்து இங்க சமீபத்துல நடந்தது இல்ல ஆர்த்திங்கிற பொண்ணுக்கு. அப்படின்னா அதை என்ன பண்றது? ஒரு சம்பவம் இல்ல. நிச்சயமா ஹத்ராஸ்ங்கிறது ஒரு சம்பவம் இல்ல, அது ஒரு குறியீடு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். அதை தவிர பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்புதான் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 30,000 பெண்கள் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்ங்கிறதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அதெல்லாம் இருக்கு கூகுள்ல நீங்க தேடி. பாஜக ஆள்ற மாநிலமா? இல்ல இந்தியா முழுமைக்கும் மாநில அரசுகளுக்கு பொறுப்பே இல்லையா? மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, அது யாருமே மறுக்கலையே. ஆனா அந்த கஞ்சாங்கிற அந்த போதை இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமா உள்ள விடுறதுங்கிறது ஒன்றிய அரசு தானே. அதனால இந்த மாதிரி அது சரி. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பில்கிஸ் பானுங்கிற அந்த பெண்மணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கர்ப்பிணியை வயிற்றை கிழித்து குழந்தைய வெளியில எடுத்து அந்த குழந்தைய சாகடிச்சு அந்த மாவை அத்தனை பேர் கூட்டு வன்புணர்வு செய்தார்கள். அவங்க 15 பேரையும் இவங்க நன்னடத்தை காரணமாக வெளியில விட்டு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு மாலை போட்டு வரவேற்றாங்கல்ல. இது பிஜேபியோட மனநிலை தானே. அப்படிதான் பெண்களை போதை பொருளாக மட்டுமே பார்ப்பது என்பது அவர்களுடைய மனநிலையில் இருக்கிறது தான் ஆரம்பத்திலே உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு அவங்களுக்கான பெயில. ஸ்ரீகாந்த் கணேஷ், உங்களுக்கான கேள்வி. சாந்தி எழுதியிருக்காங்க. 2014 கேஸ் விலை 450 ரூபாய்க்கு கிடைத்தது, ஆனா இன்னைக்கு 1000 ரூபாய். இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா? அதாவது நீங்க ஒரு விலையேற்றத்தை பற்றி மட்டுமே ஒரு குறியீடாக கேட்கிறீர்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே இலவசங்களாக, மானியங்களாக கொடுக்கப்படுறதுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது. அதனால எந்த ஏழ்மைக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இலவசமா நாங்க உஜ்வாலா சிலிண்டர் தந்து கொண்டிருக்கிறோம்.
யாரால வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த இடத்துல எப்ப விலைகள்லாம் குறைக்க முடியுமோ, இப்ப 100 ரூபாய் விலை குறைக்கப்பட்டிருக்கு சிலிண்டர். அதுல ஆமா, ஒரு 100 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு புள்ளி விவரம், நீங்க இலவசமாக கொடுத்த இந்த சிலிண்டர்ல 90% பேர் ரீஃபில் பண்ணல. ஏன்னா விலை உயர்வுங்கிறதுனால மறு சிலிண்டரே வாங்க முடியாம அவங்க மீண்டும் விறகடுப்பை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கறதும் புள்ளி விவரம் இருக்கு. இது நீங்க சொல்ற புள்ளி விவரம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு முறை கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தினவங்க திரும்ப விறகடுப்புக்கு போயிட்டாங்கிறது நீங்க சொல்றது 1000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது இல்ல. 24 ரூபாய் மானியம் கிடைக்குது. 1000 ரூபாய் சிலிண்டர் ரீஃபில் வாங்க நீங்க ஒரு சிலிண்டரோட விலையேற்றத்தை மட்டும் நீங்க எப்படி கேள்விக்கான பதில் தானே, கேள்விக்கான பதில் தான் நம்ம சொல்றோம். பயன்படுத்துகின்ற ஒரு பெண்மணிங்கிறதுனால நான் இது பதில் சொல்றது எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முற்போக்கு ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருந்த போது மானியம்னா எப்படி கிடைக்கும் தெரியுமா? நாம ஒரு கேஸ் புக் பண்றோம்னா உடனே நமக்கு மானியம் நம்ம அக்கவுண்ட்ல விழுந்தது முழுசா. ஆனா இப்போ பிஜேபி ஆட்சியில நாம புக் பண்ணா கூட முழு தொகையும் கொடுத்து நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்தா வரும், வரலனா வராது அப்படின்ற நிலையில தான் இருக்கே தவிர இவங்க கிளைம் பண்ற மாதிரி மானியம் எங்கேயுமே வரல. எனக்கு மிக சமீபத்துல வந்த மானியம் எவ்வளவு தெரியுமா? 29 ரூபாய். அது 6 மாசம் ஆச்சு. நீங்க மானியம் வாங்கி சிலிண்டர் வாங்கிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட மானியத்தை நீங்களும் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள். ஏழைகளுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றாரு மோடி அவர்கள். இல்ல, ஜனநாயக கூட்டணியில இந்தியால இருக்க எல்லா பெண்களுக்கும் மானியம் கிடைச்சது. மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்ணுக்கும் கொடுக்க வேண்டியதுதானே? அது ஏன் தகுதியானவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? அதுல மட்டும் தகுதி வைக்கிறீங்க, நீங்க மட்டும் கேஸ் மானியம் வாங்குறீங்க. 2 வருஷம் அது எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னும் 2 வருஷம் ஆட்சி இருக்கு, நாங்க நிச்சயமா கொடுப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க கவலைப்படல. ஓகே மேடம். இந்த மாசம் தேர்தலை வச்சுட்டு இந்த மாசம் எல்லா திட்டங்களையும் அறிவிக்கிறீங்கல்ல, இந்த மாதிரியான கல்ச்சர் அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.